அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் என்னுடைய நிலைப்பாட்டில் மாறாமல் இருந்து, அதாவது எந்த காரணத்தை கொண்டும் யாருக்கும் விலை போக மாட்டேன். என் சமூக மக்கள் நீங்கள்லாம் என்ன நினைக்கிறோ, உங்க மனசுல என்ன தோணுதோ அதைத்தான் நான் செய்வேன். உங்க மனசுக்கு விரோதமா நான் நடக்க மாட்டேன்னு சொல்லி பல்வேறு மேடைகள்லையும் கிராமங்களையும் நான் பதிவு செஞ்சிருந்தேன். அதே போல நான் உங்க எல்லாரும் மனசுலையும் இருக்கிற மணிக்கு மாண்புமிகு சின்னம்மா அவர்களுடைய கூட்டணி சேர்ந்து சாத்தூர் தொகுதியில நான் போட்டியிட்டேன். அந்த சாத்தூர் தொகுதியில போட்டியிட்ட நாள் முதல் தமிழகம் எங்கும் உள்ள ஊடகங்களிலும் அனைவருடைய முக்கியஸ்தர்களுடைய அந்த பேச்சுகளிலும் இசக்கிராஜா என்ற உச்சரிப்பு தான் இருந்தது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது உண்மைதான். அதற்கு மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தான் காரணம். ஏனென்றால் எங்களுடைய திறமையை வெளியே கொண்டு வருவதற்கு, அதாவது எங்களுடைய பசுமன் மக்கள் தேசம் கட்சி PMT என்பது கிட்டத்தட்ட 35-40 தொகுதி நாங்க நல்ல வலுவா இருக்கோம். இதை வெளிக்கொண்டு வருவதற்கு தமிழகத்துல உள்ள எந்த கட்சியிலும் உள்ள முக்குளத்தோர் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கல. ஆனா மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் ஆதரவு கொடுத்தாங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதை முறையா பயன்படுத்தணும்னு சொல்லி நாங்க பணி செஞ்சோம். சாத்தூரில் முன்கூட்டியே திட்டமிட்டிருந்தாலும், அங்க தேர்தலில் நிற்க வேண்டும் என்று முன்கூட்டியே திட்டமிட்டிருந்தாலும், சரியான கட்டமைப்பை அமைக்காவிட்டாலும் கிடைத்த 18 நாட்களில் மிகவும் தீவிரமாக களமிறங்கி பணி செஞ்சோம். மக்கள் எங்களோடு இருந்து இரவு பகல் தூங்காமல் இளைஞர்கள்லாம், சாத்தூர் தொகுதி இளைஞர்கள் வேலை பார்த்தார்கள். வாழ்க்கையில உங்களை நான் என்னைக்கு மறக்கவே மாட்டேன். தேர்தல் முடிவுகள் எப்படினாலும் இருக்கலாம், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதே போலதான் சாத்தூரில் நான் பிறந்த மண் மாதிரி இனி சாத்தூர் அந்த மண்ணில் இந்த மக்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை என்றாலும் நான் களத்தில் நிற்பேன். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. எனக்காக இரவு பகல் தூங்காமல் விழித்திருந்து பணி செஞ்ச உங்கள் அனைவருக்கும் நான் தலை வணங்குறேன். என்னை ஒரு மகன் போல் நினைத்து தங்களுடைய வீட்டில் தங்க வைத்து சாப்பாடாக்கி கொடுத்து உணர்வோடு இருந்தாங்க. மக்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன். எனக்கு முழு திருப்தி இருக்கு. இதுல நான் யார் மீதும் வருத்தப்படல. 11,602 வாக்கு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. பெரிய பெரிய பண முதலைகள் மத்தியில் இதெல்லாம் நம்ம இனம்தான் பெருசு என்று வாக்களித்த அந்த உறவுகளுக்கு நாம் நன்றி சொல்லியே ஆக வேண்டும். ஏனால் ஓட்டுக்கு 4,000-5,000 வீதம் கொடுத்து எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டினார்கள். அதன் மத்தியில் இந்த வாக்குகள் வாங்கினதே மிகப்பெரிய ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். கிடைத்த உழைப்பிற்கு மிகப்பெரிய ஊதியமாக நான் கருதுகிறேன். 1000 கோடி பணம் கொடுத்தாலும் தான் இனம்தான் பெரிது என்று அந்த சாத்தூர் தொகுதியில இந்த 11,600 பேரும் வாக்களிச்சிருக்காங்க. அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை நான் பதிவு செஞ்சு கொள்றேன். சாத்தூர் தொகுதியை விரைவாக மிகப்பெரிய கட்டமைப்பா உருவாக்க அதுல மாற்று கருத்தே கிடையாது. சாத்தூர் தொகுதியில என்ன இந்த மக்களுக்கு என்ன குறைகள் நடந்தாலும், என்ன ஆபத்து இருந்தாலும் அதனை முன்னாடி நின்று பாதுகாப்பேன் என்று இந்த நேரத்துல நான் சொல்லிக் கொள்ளுதேன். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன். உண்மையில அனைவரும் முக்கிய பங்கு இதுல வகிச்சாங்க. கூட்டணி கட்சியை சேர்ந்த உறவுகளுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன். காவல்துறையினர், முக்கியமாக விருதுநகர் மாவட்ட காவல்துறையினருக்கு நான் மனமார்ந்த நன்றிகளை பதிவு செஞ்சுக்கிட்டேன். முழு பாதுகாப்பு அளித்து எங்களுக்கு பக்கபலமா இருந்தாங்க. அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன். தன்னோடு இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள், நம்பிக்கையானவர்களா இல்லையா என்பது ஒரு முக்கியமான கட்டத்தில் தான் தெரிய வரும். அதெல்லாம் இந்த தேர்தலில் நான் பார்த்தேன். உண்மையிலே என்னுடைய போராளிகள், என்னை சுற்றி உள்ளவர்கள், என்னுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் என்னை விட்டுட்டு போகல. அவன் நினைச்சிருந்தா பணம் காசுக்கு ஆசைப்பட்டு எத்தனையோ பேர் வேலை பேச முயற்சி பண்ணாங்க. அங்கெல்லாம் அவங்க போகாம என்னோடு தன்னலம் பார்க்காம களத்தில் நின்றாங்க. அவர்கள் அனைவருக்கும் நான் தலை வணங்குகிறேன். உங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப நான் பணி செய்வேன். அடுத்த கட்ட நகர்வாக மாண்புமிகு சின்னம்மா அவர்களோடு ஆலோசனை செய்வோம். அதன் பிறகு மிகப்பெரிய மாபெரும் ஒரு கட்டமைப்பை சமூகத்திற்கு ஏற்படுத்துவோம். இதில் குறிப்பாக ஒரு சில மாற்று சமுதாய தமிழ் குடிகள் எனக்கு வாக்களிச்சிருக்காங்க. அவர்களுக்கும் நான் இந்த நேரத்துல நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன். மீண்டும் சாத்தூர் தொகுதியில் அடுத்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவேன். எனக்காக பிரச்சாரம் 1000 சூழ்நிலைகள் இருந்தாலும் சாத்தூருக்கு நேரடியாக எனக்காக பிரச்சாரம் செய்த மாண்புமிகு சின்னம்மா அவர்களுக்கும் நவரச நாயகன் கார்த்திக் அண்ணன் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன். எனது நண்பர்மான திரு சௌத்ரி அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன். எனக்காக தன்னெழுச்சியாக கிராம கிராமமாக சென்று வாக்கு சேகரித்த பெண்களுக்கும், என் மீது நம்பிக்கையோடு கடைசி வரை களத்தில் இருந்த என்னை சுற்றியுள்ள அத்தனை உறவுகளுக்கும், சாத்தூர் தொகுதியில் உள்ள அத்தனை இளைஞர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன். என்னைக்கும் உங்களுக்கு நான் விசுவாசமா இருப்பேன். இல்ல மாற்றுக்கத்தே கிடையாது. தேர்தல் என்பது இதுதான், இப்படிதான் இருக்குங்கிறத நான் கத்துக்கிட்டேன். தமிழகம் முழுவதும் மீண்டும் எங்களுடைய களப்பணி இதை தாண்டி தீவிரமாக இருக்கும். மாபெரும் கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. விரைவில் அதற்கான பணிகள் தொடங்கும். புதியதாக ஆட்சி பொறுப்பு ஏற்கும் தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தில் 50க்கும் மேற்பட்ட முக்குளத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பளித்து அவர்கள் அனைவரும் இன்று சட்டமன்றம் செல்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் அனைவரிடம் ஒரு கோரிக்கை தான், எங்களது முக்குளத்தோர் சமுதாயத்தின் நியாயமான கோரிக்கைகளை தங்களது ஆட்சியில் நிறைவேற்றி தர வேண்டும் என்று தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.